கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்கிறார், எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. பிரியமானவர்களே, இரண்டாவது முக்கியமான செய்தி இந்த விழா நமக்கு சொல்வது, இயேசுவின் ஆட்சியில் முதலிடம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்வை இழந்தவர்களுக்கு. இயேசுவின் ஆட்சியில் முதல் இடம் யாருக்கு அப்படின்னா அவரை தேடி வருவோருக்கு, அப்புறம் தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இயேசுவினுடைய ஆட்சியில் முதலிடம் கொடுக்கின்றார். உதாரணம் பார்க்கும்போது விவிலியத்தில் பல உதாரணங்கள் இருக்கு. நல்ல கல்வன், இன்றைய நற்செய்தியில நம்ம வாசிச்சோம், கல்வர்கள் இருக்கிறாங்க, இயேசுவும் சிலுவையில அறையப்பட்டிருக்காங்க, கல்வர்களும் அறையப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு கல்வன் சொல்றான், என்னையும் உங்களையும் நீ அரசன் என்றால் விடுவித்துக்கொள் அப்படின்னு சொல்றான். ஆனால் இன்னொரு கல்வன், இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்ன செய்யுங்க, என்னை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கல்வன் தனக்கு தண்டனையை பெற்றிருந்தாலும் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டான், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டான், இயேசுவே உண்மையான அரசன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ஆகவே இயேசு சொன்னார், நீ என்ன சொன்னார், நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்ப. உடனே அப்ப இயேசுனுடைய ஆட்சியில யாருக்கு முதலிடம் அப்படின்னு பார்த்தோம்னா திருடர்களுக்கு தான். யாரெல்லாம் பாவிகளுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ஆட்சியில முன்னுரிமை கொடுக்கின்றவராக இருக்கிறார். அதே போல விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் இயேசுவிடம் வந்த பொழுது, நீ இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். அதே போல தொழுநோயாளர்கள் 10 பேர் இயேசுவிடம் வரும்போது என்ன செய்கிறார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று அப்படின்னு சொல்றார். அதே போல சக்கேயு பணக்காரர், செல்வாக்கு நிறைந்தவர், ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மரத்தின் மீது ஏறி நிற்கிறார். ஆண்டவர் இயேசுவும் அவரை பார்த்து, சக்கேயு கீழே இறங்கி வா, என்று உங்களுடைய வீட்டில் நான் என்ன செய்ய வேண்டும், உணவருந்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய ஆட்சியில யாருக்கு முதல் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி திருடர்கள், பாவிகள், நோயாளிகள், மற்றவங்களை ஏமாத்துறவங்க, இதெல்லாமே எப்ப கொடுக்கிறார் அப்படின்னா, எப்ப ஒருவன் மனமாற்றம் பெற்று ஆண்டவரை தேடி வருகிறார்களோ அப்பொழுது இயேசுவினுடைய ஆட்சியில் முதலிடம் யாருக்கு அப்படின்னா வாழ்வை இழந்தவர்களுக்கு. அதே போல யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சியில முதல் இடம் கொடுக்கின்றவராக அல்லது முக்கியத்துவம் கொடுக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து